வணக்கம். இன்பத் தமிழ் மொழி எமது அப்படிம்பாரு பாரதிதாசன். இந்த இன்பத் தமிழ் மொழியை ரசிக்கவோ சுவைக்கவோ நமக்கு முதல்ல ஒரு நாலேஜ் வேணுங்க. நான் சமீப காலமாக சில ப்ரொஃபஷனல் கல்லூரிகளுக்கு போயிட்டு வர்றேன். கொஞ்சம் வருத்தமாக கூட எனக்கு இருக்குது. என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு அபூர்வமான நகைச்சுவையை நான் சொல்கிறேன். மாணவர்கள்ட்ட போய் சேரலை, சிரிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு சொல்லத் தெரிலன்னு நான் சொல்ல வரலைங்க. அவர்களுக்கு அதை வாங்குகின்ற அளவுக்கு தமிழ் அறிவு இல்லைங்கிற கவலை எனக்கு இருக்குது. ஒரு அபூர்வமான கவிதையை சொல்கிறேன். நான் அபூர்வமான கவிதைன்னா குறுகுறு நடந்து சிறுகை நீட்டுமிட்டு அப்படின்னு நான் சங்க இலக்கிய கவிதை சொல்லலை, அல்லது முத்தைத்திரு பத்தித்திரு நகை அதையும் சொல்லலை. நான் ஒரு புதுக்கவிதை சொன்னேன். அதாவது இந்த புதுக்கவிதையை சொல்கிற போது அதில் இருக்கக்கூடிய அழகை ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருக்க யாருக்கும் இல்லை. ஒரு முத்தத்தை பெற முடியாதவனால் ஒரு யுத்தத்தையே வரவழைக்க முடிந்தது அப்படின்னு மேத்தா எழுதுகிறார். இந்த கவிதையை சொல்லி முடிச்சோடனே கம்முன்னு உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், இது ராவணன் சீதையிடமிருந்து அந்த முத்தத்தை பெற முடியவில்லை, அதனால் யுத்தத்தை வரவழைத்தான். சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னேன், அப்பாவுக்கு 60 மனைவி, ஒரு சந்தேகமும் இல்லை. மகனுக்கு ஒரு மனைவி, 60,000 சந்தேகங்கள். கபிலன் எழுதின கவிதை இது. ஆழ்தோட்ட பூபதி எழுதினார் இல்லையா, உன் சமையலறையில் நான் உப்பாக சர்க்கரையா. இது ரசிக்க தெரியல. இதில் பாருங்கள், தசரதன் பேரும் கிடையாது, ராமன் பேரும் கிடையாது. 60,000 மனைவி தசரதனுக்கு, ஒரு மனைவி ராமனுக்கு. 60,000 மனைவி, ஒரு சந்தேகம் இல்லை. ஒரு மனைவி, 60,000 சந்தேகங்கள். இந்த வார்த்தை விளையாட்டை ரசிக்கத்தக்க முறையில் யாரும் இல்லை. சரி, நம்ம என்ன தான் கல்வி படிக்கிறோம்? நம்ம சம்பாதிப்பதற்காக மட்டும் படிச்சிட்டோம்னா அதில் என்ன இப்போ பயன்பாடு? ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த காலத்தில் புலவர்கள் எல்லாம் தங்களுடைய வார்த்தைகளாலேயே வாழ்ந்துருக்கிறாங்க. அதுதான் அதனுடைய சிறப்பு. எப்படி அப்படின்னா, ஊற்றுமலை ஜமீன்தார்னு அவர் பேர் இருதாலய மருதப்பர். அவருடைய பேர் இயற்பெயர் மருதப்பர், இருதாலய மருதப்பர். ஊற்றுமலை ஜமீன் அவருக்கு சொந்த ஊர். தமிழ் புலவர்களை ஆதரித்தவர். குறிப்பாக உவே சாமிநாதையர் அவர்கள் அவரை பற்றி எழுதுகிற போது 15 நாள் அவருடைய அந்த அரண்மனை தங்கிட்டு, இவரை போன்றவர்களை தமிழ்நாடு முழுவதும் ஆள வைத்தால் இந்த நாடு எவ்வளோ சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு எழுதுகிறாருங்க. ஆனால் தமிழறிஞர்களை ஆதரித்தவர். குறிப்பாக காவடி சிந்து பாடிய அண்ணாமலை ரெட்டியாரோடு எப்போதும் ஆதரித்து அவரை பெருமை சேர்த்தாராம். அவருக்காகத்தான் காவடி சிந்து பாடப்பட்டதான். அவர் பேசுகிற அந்த புலவர்கள் பேசுகிற மொழியை வச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். ஒரு முறை அந்த மன்னரும் அவருடைய பட்டத்தரசி உட்கார்ந்துருந்தாங்களாம். இவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு, உள்ளே உட்காந்துருக்காரு. அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. மன்னருக்கு வணக்கம் சொல்லிட்டு, தங்கச்சி வந்தியா அப்படின்னாராம். மன்னருக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சான். என்னது, நம்ம பட்டத்தரசிக்கு வணக்கம் சொல்லாமல் தங்கச்சி வந்தியான்னு கேட்குறாரே. தங்கை முறை சரிதான், அக்கா தங்கச்சி வந்தியான்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னே. உடனே இவர் கேட்டார், அம்மாட்ட தலையில் வச்சுருக்கிறது தங்கச்சி வந்தியா அப்படின்னு கேட்டாராம். அது ஒரு இது வச்சுருக்கு, பொற்பூ வச்சுருந்துருக்கு. தங்கச்சி வந்தியா, அதை தங்கச்சி வந்தியா அப்படின்னு கேட்ட மாதிரி கேட்டிருக்காரு. புலவர்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் நம்ம சொல்லுவோம்ல, கொழுப்பு கொஞ்சம் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மருதப்பர் ஒரு முறை இதில் களத்து மேட்டில் உட்காந்துருக்கார். ஒரு புலவர் கூப்பிட்றார். என்ன வேணும் அப்படிங்கிறார். எனக்கு திருமணம் பண்ணி வைக்க ஆள் இல்லை, பணமும் இல்லை, உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா, சரி, அறுவடை நேரம், அடுத்த மாதம் வாங்க, 100 பொற்காசுகள் தருகிறேன். போயிட்டார் புலவர். 1 மாதம் ஆச்சு, அறுவடையெல்லாம் முடிஞ்சது. புலவர் வந்தார். நீ யார் அப்படின்னார் ஜமீன்தார். நான் அவர் சொன்னார், போன மாதம் நீங்கள் களத்து மேட்டில் இருந்தப்போ வந்தேன், கல்யாணம்னு சொன்னேன், நீங்கள் எனக்கு பொருள் தருவதாக சொன்னீர்கள். ஞாபகம் வந்துருச்சு. எவ்வளவு தருவதாக சொன்னேன்? 200 பொற்காசுகள் தருவதாக சொன்னேன். மன்னருக்கு கொஞ்சம் சுருக்குனுச்சு. புலவன் பொய் சொல்கிறானே, 200 தருவதாக சொன்னேன். உடனே புலவன், மன்னிக்க வேண்டும் மகாராஜா, தப்பாக சொல்லிட்டேன், 300 தருவதாக சொன்னீர்கள். என்னடா அது, கூட்டிக்கிட்டே போகிறானே அப்படின்ட்டு. இல்லையே அப்படின்னு இருக்காரு. மன்னிக்க வேண்டும் அண்ணா, 400 தருவதாக சொன்னீர்கள். உடனே இவர் கோவம் வந்துருச்சு. என்னை ஏமாற்ற பார்க்குறியா? 100 பொற்காசுகள் தருவதாகத்தான் சொன்னேன் அப்படின்னாராம். உடனே மந்திரியை பார்த்துருக்கார். ஆமான்னு அவரும் சொல்லியிருக்கார்.
உடனே புலவன் சொன்னாராம், நானும் அதை தான் சொன்னேன் மன்னா. நான் அன்னைக்கு வந்தேன், 100 தருவதாக சொன்னீர்கள், 200. இதற்கு முன் 100 தருவதாக சொன்னீர்கள், 300. நான் 100 தருவதாக சொன்னீர்கள், 400. நீங்கள் சொன்னது 100 தான். நான் சொல் விளையாட்டில் இப்படி விளையாண்டு காமிச்சேன். மன்னர் மகிழ்ந்து போய் 500 பொற்காசுகளை கொடுத்தாராம். பார்த்தீங்களா, நெல் போட்டால் நெல் விளையுங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சொல்லு போட்டால் சொல்லு விளையுமா? விளைஞ்சி காட்டுதுன்னா அது இவரை வச்சு தான் நம்ம சொல்லணும். அப்போ நல்ல சொற்கள் மூலமாக அபூர்வமான செல்வத்தை நம்ம உருவாக்க முடியும். கலைமகள் மூலம் வருகிற திருமகளுக்கு மரியாதை அதிகம். நல்ல தமிழை படிச்சுக்கங்க. அழகான விஷயத்தை, நல்ல கவிதைகளை, நல்ல நகைச்சுவையை ரசிக்க பாருங்கள். வாழ்க்கை என்பது வெறும் வாட்ஸ்அப்லேயோ ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை, அதனுடைய நுண்மையில் தான் நம்முடைய உண்மை இருக்கிறது. தமிழ் இன்பத்தை நுகருங்கள்.